இப்போ டேக்ஸ் ஃபைலிங் சீசன் போய்கிட்டு இருக்கு. நீங்கள் எல்லாரும் உங்கள் ஆடிட்டர்கிட்ட போவீங்க, அல்லது இன்னும் டேக்ஸ் ப்ரிப்பேரர்கிட்ட போய், அல்லது நீங்களே எல்லாம் கால்குலேட் பண்ணி கட்டிக்கிட்டு இருப்பீங்க. இப்போ வந்து திடீர்னு கஸ்டமர்ஸ் கூப்பிடுறாங்க. கூப்பிடையில் ஒன் ஆஃப் த கஸ்டமர் கூப்பிட்டு வந்து நான் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் வந்திருக்கு, அவங்க 3 லட்சம் போட்டது 9 லட்சமாக விற்றோம், ஸோ 6 லட்ச ரூபா லாபம். அது வந்து ஒரு 9 மாதத்துக்கு முன்னாலேயே அவங்க அந்த பணத்தை எடுத்துட்டாங்க. ஸோ இப்போ என்னென்னா ஆடிட்டர் சொல்கிறாரு, நீங்கள் வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் அப்போவே அந்த டேக்ஸ் அப்போவே கட்டியிருக்கணும். அது கட்டாதனால அந்த டேக்ஸ் அந்த டேக்ஸும் கட்டி 12.5% ப்ளஸ் செஸ் ஒரு 4% சேர்த்து இன்னும் 13% அப்ராக்சிமேட்லி அந்த பணமும் கட்ட வேண்டும், அதற்கு உண்டான வட்டியும் கட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆடிட்டர் சொல்லவும் கூப்பிடுறாங்க. இது எனக்கு அட்வான்ஸ் டேக்ஸு கட்டணும்னு யாரும் சொல்லலை லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸுக்கு. இது வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க. திஸ் குவைட் நார்மல். இன்னும் அட்வான்ஸ் டேக்ஸ் வந்து இந்திய அரசாங்கம் வந்து நமது ஐடி டிபார்ட்மெண்ட்டு 4 முறை வசூலிக்கிறது. 15 ஜூனு, 15 செப்டம்பர், 15 டிசம்பர், 15 மார்ச். 15th மார்ச், 15th டிசம்பர், 15th செப்டம்பர், 15th ஜூனு. இப்போ ஆல்ரெடி வந்து ஜூன் 15th முடிஞ்சிருச்சு. இனி அடுத்தாப்புல செப்டம்பர் 15th கட்ட வேண்டியிருக்கும். நீங்கள் அட்வான்ஸ் டேக்ஸ் எல்லாருமே யார் கட்டணும்? 10,000 ரூபாய்க்கு மேலே லயபிலிட்டி இருந்தாவே, டேக்ஸ் லயபிலிட்டி இருந்தாவே அட்வான்ஸ் டேக்ஸ் கட்டணும். ஸோ நிறைய பேர் நம்ம வேலை செய்கிறதுனால அங்கே எம்ப்ளாயரே பிடிச்சி கட்டிடுறாங்க, அதனால நம்ம அதை பற்றி ரொம்ப கண்டுக்கிறது இல்லை. பட் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டுகளில் போட்டு அது 2 மடங்கு 3 மடங்கு 4 மடங்கு ஆகி பெருத்த லாபத்தோட, ஏன்னா நீங்கள் போட்ட அசல் 3 லட்சம், இந்த கேஸில் எடுத்தது 9 லட்சத்துக்கு மேலே. ஸோ அப்போ 6 லட்ச ரூபா லாபம். 6 லட்ச ரூபா லாபம் வந்து அதில் வந்து 6 லட்சத்தில் 1.5 லட்சத்துக்கு தான் டேக்ஸ் கிடையாது. ஸோ அந்த 1.5 லட்சத்துக்கு அவங்க அட்வான்ஸ் டேக்ஸ் கட்ட வேண்டாம். அப்போ உங்களுடைய ஒரு வருஷத்துக்குள்ளேயே லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் 1.5 லட்சம் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அட்வான்ஸ் டேக்ஸ் கட்ட வேண்டாம். பட் 1.5 லட்சத்துக்கு மேலே உங்களுக்கு எப்போ மீறுதோ, லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸோ ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸோ, ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் எனி அமௌண்ட் இஸ் டாக்ஸபிள். அந்த 20% ப்ராக்கெட்டில் ஒரு ஈக்விட்டி, நான் ஈக்விட்டி டெட்டெல்லாம் வந்து உங்களுக்கு உங்களுடைய டேக்ஸ் ப்ராக்கெட்டில் வரும். ஸோ அப்படிங்கையில் அங்கே ஒரு டேக்ஸ் லயபிலிட்டி அரைஸ் ஆகுது. அதை வந்து இப்போ நீங்கள் ஒரு வேளை ஜூன் 15th ரெடீம் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஜூன் 15th அட்வான்ஸ் டேக்ஸாக கட்டிடுங்க. இல்லை செகண்ட் குவார்ட்டரில் பண்ணிங்கன்னா செப்டம்பர் 15th கட்டுங்க. தேர்ட் குவார்ட்டரில் பண்ணியிருந்தீங்கன்னா 15 டிசம்பருக்குள்ளே கட்டுங்க. ஃபோர்த் குவார்ட்டரில் பண்ணிங்கன்னா 15th மார்ச்சுக்குள்ளே கட்டுங்க. இது கட்ட வேண்டும் அவசியம். டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸு, அஃப்கோர்ஸ் என்ஆர்ஐ இன்வெஸ்டர்ஸுக்கு வந்து அவங்க சோர்ஸ்லேயே டேக்ஸ் பிடிச்சிடுறாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு அந்த லயபிலிட்டி அரைஸ் ஆகாது. டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே 12.5 + 4% சேர்த்து 13% கட்டிடுறது வந்து பெட்டர். அதுக்கு அட்வான்ஸ் டேக்ஸ் ஒவ்வொரு குவார்ட்டர்லையும் எக்ஸ்பெக்டடுக்கு பிஸ்னஸே கட்டுவோம். இது வந்து ஃபுல்லாகவே ரியலைஸ் பண்ணிட்டு அதை கட்டு அந்த 13%யுமே நம்ம கட்டி விட்டுடலாம், எல்லாமே கட்டி விட்டுடலாம். ஸோ அப்படி கட்டவில்லை என்றால் என்ன அப்படின்னா, அந்த அமௌண்ட்டை நீங்கள் இப்போ போய் கட்ட போகிறீங்கன்னா அந்த அமௌண்ட்டை அதை கட்டிட்டு வருஷத்துக்கு 12% மேலே பெனால்ட்டி கட்டணும். நம்ம வருஷத்துக்கு 12% இன்ட்ரெஸ்ட் ரேட். அந்த அமௌண்ட்டு 1 லட்ச ரூபா நீங்கள் கட்ட வேண்டியது டேக்ஸு கட்டலை. ஸோ அப்போ இப்போ கட்டையில் 1 வருஷம் கழிச்சு கட்டையில் அல்லது 15 மாதம் கழிச்சு கட்டையில் பர் மந்த்துக்கு 1%. அது எக்ஸாக்ட் கால்குலேஷன் உங்கள் ஆடிட்டர்கிட்ட கேட்டுக்கங்க. பட் ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் பர்பஸஸ் ஒன்லி இந்த வீடியோவை போடுறோம். எக்ஸாக்ட் கால்குலேஷனோ எத்தனை பர்சன்டேஜ் கட்டணும், எவ்வளோ கட்டணும் எல்லாமே உங்கள் ஆடிட்டர்கிட்ட கேட்டுக்கங்க. இது நம்ம போடுற இந்த வீடியோடைய மெயின் நோக்கம் வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸுக்கு நான் அட்வான்ஸ் டேக்ஸ் கட்ட வேண்டுமா அப்படின்னா எஸ், கட்ட வேண்டும்.